Hello everyone, welcome all to IASBYHEART. In today's PSIR optional series, we are about to study an important political philosopher, political thinker, that is Plato. So, the Western political thinkers abindradhula first name vandu Plato da irukum. He is an important political philosopher, Greek political philosopher. In particular solano appadina, he belongs to the city state of Athens. In that period, around 400 BC there is no unified Greece. Independent city states are irundhathu. Athens will be a city, it is a state, it is a city. Sparta adhe mari oru separate city state. So there are different city states will be there. So adula Plato belonged to Athens. Plato was a illustrious student of a already famous philosopher. Avaru yaru appadina Socrates. Plato was the student of Socrates. Plato oda student da Aristotle. So these are all some general informations about Plato. So Socrates already ஒரு established philosopher, அவர்கிட்ட ஒரு ஸ்டூடெண்டா இருக்காரு. So Socrates favored democracy. அவர் prescribe பண்ண ஒரு form of government அப்படின்னா democratic form of government. But அந்த democratic form of governmentல Socrates was subjected to many cruelties. He was imprisoned, tortured. இது மாதிரி நிறைய issues Socratesக்கு நடந்தது. So அதனால Plato hated இந்த democracy, இந்த system of governance அப்படின்றது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி தான் இவர் ஒரு ஆல்டர்னேட் சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ் வந்து இவர் ப்ரப்போன் பண்ணுவார். ஸோ பிளாட்டோ பேசிக்கலி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹி இஸ் அ ஐடியலிஸ்ட். ஐடியலிசம் ரியலிசம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். தேர் ஆர் சர்டைன் வேல்யூஸ், இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்கிறது ஐடியலிசம். பட் இன் ப்ராக்டிக்கல் அது நடக்குமா நடக்காதா நமக்கு தெரியாது. இன் ப்ராக்டிக்கல் அது நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சு பார்க்குறவங்க தான் ரியலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவர் வந்து ஒரு ஐடியலிஸ்ட் ஃபிலாசபர். ஸோ இந்த பிளாட்டோ என்ன பண்ணுறோம், பிளாட்டோவோடது நிறைய நம்ம சிலபஸில் வில் பி ஸ்டடிங். பிளாட்டோஸ் கான்செப்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், ஸ்டேட்டு எல்லாமே படிப்போம். இன் டுடேஸ் கிளாஸ் வி ஆர் அபவுட் டு ஸ்டடி பிளாட்டோஸ் கான்செப்ட் ஆஃப் கம்யூனிசம். ஸோ மெனி ஆஃப் யூ வுட் ஹவ் தாட் தட் கம்யூனிசம் இஸ் அ மாடர்ன் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி. ஸோ கார்ல் மார்க்ஸ்க்கு அப்புறம் தான் கம்யூனிசம் வந்தது அப்படின்னு சொல்லி நினைப்போம். பட் பிளாட்டோ பீரியடில் பிளாட்டோவே ஒரு கம்யூனிசம் ப்ரப்போன் பண்ணியிருப்பாரு. பட் it is very much different from Karl Marx's communism. So Karl Marx's communism arose as a opposition, as a result of capitalism. Capitalism முதலாளித்துவம் அப்படின்ற ஒரு கொள்கை, it is a oppressive economic philosophy அப்படிங்கிறதுனால தான் அதோட ஆன்டிடோட்டா கம்யூனிசம் ரைஸ் ஆச்சு யூரோப்பில். பட் இந்த Plato's communism, even before the birth of Christ, during his period, Plato proposed பண்ண communism. So what is Plato's communism அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி பிளாட்டோ அந்த சொசைட்டியை, கிரீக் சொசைட்டியை 3 டிவிஷன்ஸாக பிரிக்கிறார். தேர் ஷுட் பி 3 டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியன் சொசைட்டியில் இந்த வர்ணா சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா, பிராமணாஸ், க்ஷத்ரியாஸ், வைஷ்யாஸ், சூத்ராஸ் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சிருப்போம். ஸோ இது என்னது, இது எதுக்காக இப்படி பிரித்து வச்சிருப்போம்? ஏன்ஷியன்ட் பீரியட்ல, டியூரிங் early Vedic பீரியட்ல there is this kind of divisions. But this divisions, நான் சொன்ன இந்த 4 divisions was not based on birth, but it is based on profession இருந்தது. பின்னாடி இந்த வர்ணா சிஸ்டம் என்னவாகுது, ரொம்ப ஸ்ட்ராங்கா காஸ்ட் சிஸ்டமா மாறுது. அதுக்கப்புறம் தான் ஒரு பர்த் ஸ்டேட்டஸ் அதுக்கு அசைன் ஆகுது. அதே மாதிரி பிளாட்டோவும் அந்த சொசைட்டியை, அன்னைக்கு இருந்த அந்த கிரீக் சொசைட்டியை 3 செக்ஷன்ஸா பிரிக்கிறாரு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஸ் அண்ட் philosophers. ஸோ ஆஸ் பர் பிளாட்டோ இவங்க தான் ரொம்ப முக்கியம் ஒரு சொசைட்டியில். ஒரு கிங் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அவர் யாராக இருக்கணும் அப்படின்னா அவர் ஹீ ஷுட் பி எ ஸ்காலர், ஹீ ஷுட் பி எ ஃபிலாசபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிளாட்டோவோட கிங் என்னன்னு சொல்லுவோம், பிளாட்டோ ப்ரப்போன் பண்ணுற, பிளாட்டோ விரும்புகிற ஒரு கிங் என்னன்னு சொல்லுவோம், பிளாட்டோ எதிர்பார்த்த ஒரு கிங் என்னன்னு சொல்லுவோம், ஃபிலாசபர் கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த கிங்குக்கு சண்டை போட தெரியுதோ தெரியலையோ, மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக ஹீ ஷுட் பி எ ஸ்காலர் அண்ட் ஃபிலாசபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ இது ஒரு செக்ஷன் ஆஃப் சொசைட்டி. ஸோ செகண்ட் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி, who are they? They are warriors, soldiers. So this is the second section. And the third section of society is traders. So அதுக்கு மேலே வேறு செக்ஷனே கிடையாது, அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்? பிகாஸ்
Athens is a, what I said, city state. அது ஒரு city, அது ஒரு independent state. For ஒரு சிங்கப்பூர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சிங்கப்பூர் அப்படின்ற கண்ட்ரிக்கு கண்ட்ரி சைடு ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி கிடையாது. சிங்கப்பூர் சிட்டி தான் இந்த சிங்கப்பூர் கண்ட்ரி. அது மாதிரி ஏத்தன்ஸ் சிட்டி தான் ஏத்தன்ஸ்ன்ற ஒரு ஸ்டேட்டு. ஸோ அங்கே வேற ப்ரொஃபஷன் இருக்கிறவங்க, சிட்டி அப்படின்னாலே அந்த பீரியட்ல யார் who will be residing there, only traders, கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க. ஸோ தீஸ் பீப்புள் ஒன்லி ரிசைடிங் இந்த சிட்டிஸ்ல. ஸோ அந்த பாப்புலேஷனை மூணா பிரிக்கிறாரு. ஸோ ஸ்காலர்ஸ் அண்ட் பிலாசபர்ஸ், சோல்ஜர்ஸ் அண்ட் traders. So இதுல this first and second category, they are combinedly called as guardian class because they are the one who is guarding the city. Their role is to rule, their role is to protect. So together they are called as guardian class. இந்த guardian classக்கு மட்டும் பிளாட்டோ என்ன பண்றாரு, ஒரு கம்யூனிசம் ப்ரொபோன் பண்றாரு. இந்த ட்ரேடர்ஸ்க்கு அவர் அந்த கம்யூனிசத்தை சொல்லல. ஸோ கம்யூனிசம் அப்படின்னா நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம், பொது உடைமை. ஸோ எதுவுமே பிரைவேட் கிடையாது, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி தனித்தனியாக வச்சிருக்கிறது இல்லை, எல்லாமே கலெக்டிவாக வச்சிருக்கிறது அப்படின்றதான் சிம்பிள் மீனிங் இல்லையா. ஸோ இந்த ரெண்டு கிளாஸஸ்க்கு மட்டும் அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த கம்யூனிசம் அப்படின்னு சொல்லி ப்ரொபோன் பண்றாரு. ஏன் இந்த ரெண்டு கிளாஸஸ்க்கு மட்டும் அப்படின்னா, பிகாஸ் தே ஆர் த கார்டியன் கிளாஸ். அவங்க தான் அந்த ஸ்டேட்டை ரூல் பண்றாங்க, அவங்க தான் அந்த ஸ்டேட்டை கார்ட் பண்றாங்க. They should not be allowed to manipulate it either by wealth or any other considerations. பணம், தங்கம், சில்வர், இது மாதிரி எதை யூஸ் பண்ணி, ஃபேமிலி, இப்படி எதை யூஸ் பண்ணி அவங்கள என்ன பண்ணக்கூடாது, யாராலையும் மேனிபுலேட் பண்ண முடியாமல் இருக்கணும். ஸோ தே ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி அட்மோஸ்ட் ஹானஸ்ட் பர்சன்ஸ். ஸோ அதனால என்ன பண்றாரு, ஸோ தேர் ஷுட் பி அ கம்யூனிசம் ஃபார் திஸ் கார்டியன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஹி பேசிக்கலி பிரிஸ்கிரைப்ட் அ டிபிக்கல் வே ஆஃப் லைஃப் ஃபார் திஸ் பீப்புள். ஸோ வாட் இஸ் தட் டிபிக்கல் வே ஆஃப் லைஃப்? அந்த பிளாட்டோஸ் கம்யூனிசம் ஆஃப் திஸ் கார்டியன் கிளாஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ரெண்டு செக்ஷன் இருக்காங்கல்ல, தட் இஸ் திஸ் கார்டியன் கிளாஸ் வில் நாட் பி அலௌட் டு பொசஸ் எனி ப்ராப்பர்ட்டி. அவங்களுக்குன்னு சொல்லி இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. ஸோ திஸ் கார்டியன் கிளாஸ் should not have no private property. This guardian class should not have any private property. They should be provided with some basic necessities like food grains, clothes, place of residence, தங்குறதுக்கு. So இது மாதிரியான basic necessities should be provided to them by the state itself. அரசாங்கமே கொடுத்துறணும், by the state itself. Why? To sustain their day to day life. இது எதுக்கு அப்படின்னா, இந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணிட்டது மூலமா, வச்சுக்கவே கூடாது, there should not be any private property for this guardian classes அப்படின்றது மூலமா there is a less chance of corruption. So ஒன்னு, so a person will not be tempted to amass large number of wealth by this strict rule of no private property அப்படின்றது. Second, if a person is having a family, if a person is having son, daughter, அப்ப அந்த பர்சனுக்கு என்ன ஒரு இம்பிட்டஸ் வரும், ஃபேமிலிக்காக நம்ம என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும், ஃபேமிலிக்காக நம்ம வெல்த் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கன்சிடரேஷன் வரும் இல்லையா. ஸோ அதனால என்ன பண்றாங்க, திஸ் கார்டியன் கிளாஸ் பீப்புள் ஷுட் நாட் ஈவன் ஹேவ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ நோ ஃபேமிலி அப்படின்னு என்னது, a male will be marrying a female, there will be offspring, a child, that constitutes a family and the family will be growing. ஸோ இதுதான் ஒரு மேரேஜ் அப்படின்றது தான் பேசிக். அந்த மேரேஜ்ல இருந்தால் ஒரு ஃபேமிலி டெவலப் ஆகும். இங்க என்ன சொல்றாரு, there will not be any individual marriage, only group marriage அப்படின்னு சொல்லி பிளாட்டோ சொல்றாரு. குரூப் மேரேஜ், ஒன் பர்சன் ஒன் விமன் வெட்டிங் டுகெதர் அப்படிலாம் கிடையாது. இந்த கார்டியன் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஹஸ்பண்ட், எல்லாருக்கும் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இட் வில் பி ஆக்வர்டாக இருக்கும். பட் இது பிளாட்டோ ப்ரொபோன் பண்ண இந்த கம்யூனிசம் ஆஃப் ஒய்ஃப்ஸ் அப்படின்றது இதுக்கு பேர். ஸோ கம்யூனிசம் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஒன்று, கம்யூனிசம் ஆஃப் ஒய்ஃப்ஸ் அப்படின்றது ரெண்டு. ஸோ ரெண்டு கம்யூனிசம் வந்து அவர் சொல்லியிருப்பார். ஸோ இந்த இண்டிவிஜுவல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்ற ரிலேஷன்ஷிப் கிடையாது, எல்லாருக்கும் ஹஸ்பண்ட், எல்லாருக்கும் ஒய்ஃப். ஸோ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, தட் சைல்ட் ஷுட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் தேர் பேரண்ட். நோ சைல்டு அப்படின்னா குழந்தை பெத்துக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. they can have children but they cannot have children along with them. Their children will be separated from them and it will be that children will be under the care of state itself. The state itself will provide education, the state itself will provide for food, clothing, accommodation, everything will be provided by the state. State என்ன பண்ணும், அந்த குழந்தைங்களை
அந்த ஸ்டேட்டோட குழந்தைங்களாம் நினச்சி வளர்க்க ஆரம்பிச்சிடும். இந்த பேரண்ட்ஸுக்கு என்ன ரோல்? ஒன்லி டு ப்ரொடியூஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், அவ்வளோதான். சில்ட்ரன் ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. அண்ட் தட் சில்ட்ரன் வில் பி டேக்கன் அவே ஃப்ரம் தெம் அண்ட் இட் வில் பி டேக்கன் கேர் பை ஸ்டேட். அதுக்கப்புறம் அவங்கள வந்து இது மாதிரி ஒரு ஸ்காலர்ஸாவோ சோல்ஜர்ஸாவோ இல்லை ட்ரேடர்ஸாவோ மாற்றுறது ஸ்டேட்டோட வேலை. ஸோ சில்ட்ரன் அண்டர் த கேர் ஆஃப் ஸ்டேட். ஸோ ஒரு பர்சன் கரப்ஷனில் இன்வால்வ் ஆகிறாரு அப்படின்னா தேர் ஹேஸ் டு பி டூ கன்சிடரேஷன்ஸ். ஒன்று, ஃபார் தேர் பர்சனல் பெனிஃபிட் he has to be involved in corruption. ஸோ என்னது, அவர் சொந்த யூஸ்க்காக பணம் சேர்க்கறது. ஸோ அதை தான் இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்டில் கட் பண்ணிட்டாங்க. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஸ்ட்ரிக்டாக வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தனக்கு வச்சுக்க கூடாது அப்படின்னா தன் ஃபேமிலிக்காக அவர் வந்து என்ன பண்ணலாம், கரப்ஷன் இன்வால்வ் ஆகலாம், மிஸ்பிஹேவ் பண்ணலாம். அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த கன்சிடரேஷன் கட் பண்ணிடுறாங்க. தேர் ஷுட் பி நோ ஃபேமிலி. இண்டிவிஜுவல் ஃபேமிலின்னு இருந்தால் தானே நீங்கள் ஃபேமிலிக்காக தப்பு பண்ணுவீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த இண்டிவிஜுவல் ஃபேமிலியும் கட் பண்ணிடுறாங்க. சில்ட்ரன் அவங்க கூட வளர்க்க விட மாட்டாங்க, ஸ்டேட்டே எடுத்துக்கும். ஸோ இந்த கார்டியன் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு there is no sense of any attachment, be it material attachment, no emotional attachment, எந்த attachmentமே இல்லை. They are basically detached from everything. Their utmost duty is to serve the state, serve for the welfare of the state. அவ்வளோதான் அவங்கள்ட்ட இருந்து ஸ்டேட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அவ்வளோதான். இந்த ஸ்காலர்ஸாக யார் வருவாங்க, சோல்ஜர்ஸாக யார் வருவாங்க அப்படின்றது அதுக்கு வேறு நிறைய கிரிட்டீரியாஸ் இருக்குது. அதை we will see in different videos. So this is Plato's communism of property, Plato's communism of wives. Why this is, இந்த கம்யூனிசம் ஏன் ப்ரொபோன் பண்ணுறாரு. ஸோ இப்படி இந்த பர்சன்ஸ் இந்த மாதிரி டிட்டாச்சாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள எதை யூஸ் பண்ணியுமே by no means they can be manipulated. So they are free men destined to serve the state. So that is the purpose of Plato's communism. It only applies for this guardian class. It is not applicable for this traders class. அவங்க எவ்வளோனா private property வச்சுக்கலாம். They can have their own family, they can have their own children, they can raise their own children. So this is the concept of Plato's communism. We will meet in another PSIR video of another concept. Until then, thank you very much.